ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எத்தனை நன்மைகள். சத்தமாய் பாடி ஹல்லேலூயா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை பலவினன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினி. ஒவ்வொருவரும் பலத்தால் இடை கட்டினி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி. ஹல்லேலூயா. ஐயா எத்தனை பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, ஐயா எத்தனை நன்மைகள். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ. எத்தனை நன்மைகள். ஐயா எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. வாசிப்போம். நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், நீ உன்னை காத்துக்கொள். இந்த காலங்களில் சிதறடிக்கப்படுகிற அனுபவங்கள், சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை அழிக்கலாம், யாரை விழுங்கலாம், யாரை சிதறடிக்கலாம், யாருடைய வாழ்க்கையை சங்காரம் பண்ணலாம், இப்படி சத்துருடைய கிரியைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. கார்மேகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களை கொள்ளை கொண்டு போக சத்துருடைய கிரியைகள் அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருத்தருக்கு விரோதமாய் செய்யப்படுற ஏவல்கள், இப்படிப்பட்ட காரியங்களால் ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதான் சொல்லியிருக்குது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய அநேக பகுதிகள் உண்டு. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். டிராவல் பண்ணும்போது பல இடங்கள்ல எச்சரிப்பு பலகைகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது விபத்து ஏற்படும் இடம், கவனமாக செல்லவும். இது வளைவு உள்ள இடம், கவனமாக செல்லவும்.
ஒளி எழுப்பி கொண்டு செல்லவும். எதற்காக? நாம் நம்மை காத்து கொள்வதற்கேதுவான இப்படிப்பட்ட எச்சரிப்பு பலகைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது. இங்கே ஆட்கள் வேலை செய்கிறார்கள். என்ன செய்யுங்க? நீங்க கவனமா போங்க. இப்படித்தான் வேதத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிப்பாக கவனிக்க வேண்டும் என்கிற காரணத்தை அங்கு கொடுத்திருக்கிறார். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான், நீ உன்னை எப்படியாக காத்துக்கொள்ள வேண்டும்? சத்துரு சிதறடிக்கிறதுக்கு ஏதுவாக அவன் பலன் கொண்டு எழும்பிக் கொண்டிருக்கிறான். வான மனிதர்கள், பொல்லாத ஆவிகள், சேனைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி என்ன செய்து கூட்டமா வந்து நிற்குது. ஐயோ அம்மாடி பயந்து ஓடுறதுக்கா? அல்ல, தேவன் நமக்கு பலனை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது சொல்லப்பட்டிருக்குது, நீ அதனால உன் அரணை என்ன செய்? நீ காத்துக்கொள். உன் அரணை நீ காத்துக்கொள். உன்னோட ஸ்தலத்தை நீ பாதுகாத்துக்கொள். தேவன் தந்த மறைவிடத்தை நீ காத்துக்கொள். நீ தேவனுடைய சட்டைக்குள் நீ வந்துவிடு. அதுதான் அரண். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கலம் பட்டணத்தை தேவன் கட்ட சொன்னார், ஜனங்கள் வந்து பாதுகாக்கப்படும்படியாக. அதுதான் ஒரு விதமான அரண். தேவன் நம்மை அரணுக்குள் வந்து பாதுகாக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. சிதறடிக்கிறவன் உன்னை வந்து சிதறடிக்காதபடிக்கு நீ உன்னுடைய அரணை என்ன செய்? நீ பாதுகாத்துக்கொள். யார் வேணா உள்ள வருவதற்கு இடம் கொடுக்காதே. உன் அரணை நீ காத்துக்கோ. பாதுகாப்பா இரு. அரணுக்குள் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் அறை வீட்டுக்குள் பாதுகாப்பா இரு. சட்டைக்குள் ஒளித்து கொண்டிரு. உன்னதமான மறைவுக்குள் நீ வந்துவிடு. அவருடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அந்த அரணுக்குள் நீ வந்துவிட வேண்டும். உன்னுடைய அரண்களை என்ன செய்? நீ காத்துக்கோ. கோழி குஞ்சுகளை பருந்து கழுகு வந்து எடுத்து விடாதபடிக்கு எப்படி கோழி தன் குஞ்சுகளை மறைத்து காப்பது போல நீ உன்னுடைய வாழ்க்கை பாதுகாத்துக்கொள். அரண்களை வந்து நிர்மூலமாக்கத்தக்க சோதனைகள் வரும். சத்துருடைய பிரச்சனைகள், தீமைகள் வந்தாலும் தேவன் நமக்கு பலனாய் இருக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 1:51 தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். சிதறடிக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு கிடையாது. சிதறடிக்கிற காரியம் யாருக்கு வருதுன்னா, இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை என்ன செய்யறாரா? அகந்தை உள்ளவங்களுக்கு தான் சிதறடிப்பு வரும். தேவன் நம்மை சிதறடிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்றால், இல்ல சத்துரு நம்மை சிதறடிக்காமல் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இருதய சிந்தையில் என்ன இருக்கணும்? நமக்கு அகந்தை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. தாழ்மையின் ஆவியை, அதனால தான் அங்க மரியாள் சொல்லியிருக்கா, அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார். நம்முடைய இருதயத்தில் அகந்தை வந்தா அங்கே சிதறடிப்பு வந்துடும். 2வது லூக்கா 11:23 சொல்லியிருக்குது, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோட இராதவன், என்னோட சேர்க்காதவன். சிதறடிப்பு ஏன் வருகிறது? அத சொன்னேன், சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான். ஏன் சிதறடிப்பு வருகிறது? ஒன்று, இருதயத்திலே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தைகள் இல்லாததினால் அங்கே சிதறடிப்பு வருகிறது. 2வது, அவரோடு இராதவங்க வாழ்க்கையில் சிதறடிப்பு வருது. யாரோடு இல்லாத வாழ்க்கை? இயேசுவோடு இல்லாத வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கிறது. நானே நல்ல திராட்சை செடி, என்னோடு இணைந்திருக்கிறவங்க மிகுந்த கனிகளை கொடுப்பாங்க யோவான் 15 சொல்லப்பட்டிருக்குது. அநேகருடைய கிளைகள் வெட்டப்பட்டு என்ன செய்யுது? அது பாடு காஞ்சு கிடக்குது. அங்க ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அந்த கிளை செழித்துவங்க முடியல, பச்சை பசேன்னு இல்லை, அங்க பழங்கள் இல்லை, காய்கள் இல்லை, பூக்கள் இல்லை. ஏன்? வெட்டப்பட்டு இருக்கிறது. இப்ப இங்க என்ன சொல்லிருக்குதா? என்னோடு இராதவன். யார் சிதறடிக்கப்படுகிறார்கள்? அவரோடு இல்லாதவர்கள், அவரோடு சேர்க்காதவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவரோடு இருக்க ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. என்னோடு இராதவர் என்னோடு இருக்கணும். அதை நம்ம பாடு, உம்மோடு இருக்கணுமே பாட்டு பாடுற, உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. நான் இயேசு சீஷர்களை தெரிந்தெடுத்து தம்மோடு இருக்கவும். ஏன் சீஷர்களை தெரிந்தெடுத்தார் ஆண்டவர்? தம்மோடு இருக்கவும். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தம்மோடு இருக்கும்படியாகத்தான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அப்ப ஏன் நீங்க சிதறடிப்பு வருது என்றால், அவரோடு இல்லாததுனால வாழ்க்கையில் சிதறடிப்பு வருகிறது. அவரோடு சேர்க்கப்படவில்லை, தேவனுடைய அந்த குழுக்குள் வரல, அவருடைய சட்டைக்குள் வரல, அவருடைய எல்லைக்குள் வரல, அதனால சிதறடிப்பு வருது. ஆண்டவர் சேர்க்க விரும்புகிறார்.
இன்னும் அநேகர் வெளியே செதறி கிடக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஒன்று சேர்க்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சேர்த்தது போல இன்னும் அநேக ஆயிரமான ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. அவர்களையும் தேவன் சீக்கிரமாய் சேர்க்க போகிறார். அவருடைய சேர்க்கைக்குள் இருக்க வேண்டும். சிதறடிக்கிற நபராக இராதபடிக்கு அவரோடு இருக்கணும். அதுக்காக தான் 100 மணி நேரம் ஜெபம், 200 மணி நேரம் ஜெபம், 100 நாட்கள் ஜெபம், இரவு ஜெபம், உபவாச ஜெபம், விடுதலையின் ஜெபம் எதுக்கு வைக்கிறோம்? அவரோடு இருப்பதற்காக. ஹல்லேலூயா. அவரோடு வந்து அமர்ந்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, அப்பாடா அது முடிஞ்சா போதும்னு பெருமூச்சு விட்டுட்டு போற அநேகர் உண்டு. அவரோடு வந்து அமரணும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா 100 மணி நேரம் ஜெபம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குது. எதுக்காக? அநேகர் வந்து அமரலை. ஆண்டருக்கு வருத்தம். ஐயோ என் மகன் வரலையே, என் மகா வரலையேன்னு ஆண்டவர் அப்படியே அங்கலாய்ப்போடு இருந்துதான் ஊழியக்காரனை ஏவி விட்டுட்டார். என்ன செஞ்சுட்டார்? எக்ஸ்ட்ரா ஒரு 100 மணி நேரம் வைப்பா. நிறைய பேர் என் கூட வந்து அமரலை. உங்களுக்காக தான், யாரெல்லாம் வரலையோ உங்களுக்காக தான் ஆண்டு சொல்கிறாரு. அதனால் மறுபடியும் என்ன செய்யுங்க, உங்களுக்காக பாருங்க அமர்ந்தவங்களையும் திருப்பி உட்கார வச்சிட்டாரு. இப்போ எங்களுக்கு சந்தோஷம்தான். அவரோடு அமர்கிறது சந்தோஷமான நாட்கள் தான். ஹல்லேலூயா. அவரோடு இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் வீணாய் போகாது. கர்த்தரோடு இருக்கிற எல்லா மணி நேரத்தையும் கர்த்தர் எப்படி மாற்றுறாரா? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நேரங்களெல்லாம் பிளான் பண்ணுங்க. சும்மா உட்காந்து வீட்டு வேலை இதையே செஞ்சு, வெளியே வேலை சம்பாதிக்க இதையே செஞ்சு வாழ்க்கை பாருங்க. ரொட்டீன் லைஃப். என்னத்தை சாதிக்கிறோம்? என்னத்தை பெருசா நம்ம கண்டுட்டோம்? யோசிச்சு பாருங்க. மாற்றுங்க வாழ்க்கையில ரொட்டீன் லைஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ரொட்டீன் லைஃப்குள்ள தேவனோடு அமருகிற நாட்கள் எப்படி? சபை தேவனோடு அமர வைக்கிற நேரங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தேவனோடு நீங்கள் வந்து அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய வழிகளை கண்டுபிடிக்க உங்களுக்கு நல்ல நேரங்களை சபை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறானா பாருங்க. அவரோடு நம்ம வந்து உட்காரலன்னா விரோதமாகவே யோசிச்சுட்டு இருப்போம். என்ன இந்த பாஸ்டர் வேலை கிடையாது, சும்மா ஜபாங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கணும். ஐயோ அது விரோதமா தெரியும் நமக்கு. கர்த்தருடைய காரியமெல்லாம் எப்படி தெரியும் நமக்கு? விரோதமா தெரியும். ஜபத்துக்கு வாங்க, தேவ சமூகத்தில் வாங்கினா எங்களை பார்த்தா விரோதியா தெரியும் சிலருக்கலாம். ஏன்? அவரோடு இல்லாததுனால எப்படி தெரியுது? அது விரோதமா தெரியுது. என்னோடு சேர்க்காதவன் எல்லாரும் அவரோடு சேர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான். இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் நமக்குள்ள இருந்தா சிதறடிச்சிருவான் சீக்கிரத்துல. ஆனா நம்மளை சரிப்படுத்தி கொள்ளும் போது ஒருவனும் உன்னை தொட கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதான் முதலாவது பாயிண்ட். அடுத்து அப்படிதான் அரணை என்ன செய்ய? பாதுகாத்துக்கொள். உன் அரணை காத்துக்கொள். தேவன் தந்த அந்த ஸ்தானம், அந்த இடத்தை காத்துக்கொள். உன்னுடைய குடும்பத்தை நீ காத்துக்கொள். சத்துரு வந்து கொள்ளையாடி விடாதபடிக்கு விருத்த சேதனம் இல்லாதவன் உன்னிடத்தில் பிரவேசிப்பதில்லை. உன் அரணை நீ காத்துக்கொள். அந்நியன் உன் வழியாய் பிரவேசிப்பதில்லை, உன் வழியாய் வருவதில்லை. உன் அரணை காத்துக்கொள். யார வேணா, எந்த பிசாசு வேணா வீட்டுக்குள்ள வா, இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. சத்துரு உள்ள வராதபடிக்கு வேலி போடணும். கர்த்தர் அதை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் வேலி போடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அடித்து என்ன செஞ்சாங்களா? அவங்க எல்லா கதவுகளையும் சட்டத்தில் என்ன செஞ்சாங்க? ரத்தத்தை பூசி வச்சாங்க. ஏன்? சங்கார தூதன் உள்ள வராதபடிக்கு. உங்கள் அரணை பாதுகாக்க இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க. எல்லா இடத்துலையும் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க. பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க. சங்கார தூதன் உள்ள வர அனுமதி இல்லை. வாதையின் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க, அணுகாது. ஏய் வாதையே, வெளியே போ, என் வீட்டுக்குள் வர உனக்கு அனுமதி இல்லை. அரணை ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவன் வந்து சிதறடித்து கொண்டு போய்விடாதபடிக்கு உன் அரணை பாதுகாத்துக்கொள். உன் குடும்பத்தை காத்துக்கொள். நோவா தன் குடும்பத்தை காக்க பேழையை உண்டு பண்ணினான். யோசுவா சொன்னான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாதுகாப்பு எல்லைக்குள் வந்துட்டாங்க. குடும்பமா கர்த்தரை சேவிக்கிறது பாதுகாப்பு. அந்த எல்லைக்குள்ள யோசுவா இருந்தான். எல்லையை தாண்டி நகோமி போயிட்டா நிறைய விபரீதங்கள் வந்துடுச்சு. அந்த எல்லைக்குள்ள இருக்கணும். அரண்
குடும்பத்துல தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகணும். அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். பாதுகாப்பை தாண்டி சத்துரு உள்ள நுழைய முடியாது. கர்த்தர் அக்கினி மதலாய் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். பறந்து காக்கும் பட்சியை போல காப்பேன் என்று சொல்லுகிறார். சிதறடிக்கிற வந்து சிதறடிக்காதபடிக்கு உன் எல்லையை நீ பாதுகாத்துக்கொள். தேவன் தந்த அரண் பாதுகாப்பை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைக்குள் வந்த உனக்கு அவராலே நிறை. சட்டைக்குள் அந்த அரணுக்குள்ள வந்துடணும். ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவரே நீங்க தான் சொன்னா தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அரனை பாதுகாத்துக்கொள். அடுத்ததாக அதுல சங்கீதம் 31:4 வாசிங்கம்மா. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். தேவரீரே எனக்கு அரண். எனக்கு அரண் வேற எதுவும் இல்லப்பா. எனக்கு பணம் ஒரு அரண் அல்ல, பதவி ஒரு அரண் அல்ல. வேலை 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 சிலர் வேலையே கட்டிட்டு அழுவாங்க. ஐயோ நான் ஆஃபீஸ் போகணும், ப்ராஜெக்ட் முடிக்கணும், டார்கெட் முடிக்கணும். இதுலயே வாழ்க்கையே போயிடும் இவங்களுக்கு. அவன் டார்கெட்டை கொடுத்து என்ன செஞ்சிடாது, இவங்க நேரத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துடுறது. இவங்க டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும் தூக்கிட்டே இருப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, மனைவி பிள்ளைங்கிட்ட சரியான பேச்சு இருக்காது. எதை முடிக்கணும்? அப்பதான் ஒரு அமௌண்ட் வரும். இப்படியே சாத்தா நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டான். ஆனா அது நமக்கு அரண் அல்ல. தேவனே எனக்கு அரண். ஹல்லேலூயா. வசதிகள் பணம் இருக்குன்னு நினைக்காதுங்க, அது அரண் அல்ல. பணத்தை வைத்து வாழ்க்கையை பாதுகாக்க முடியாது. எத்தனை லட்சம் பணம் கொடுத்தாலும் ஜீவனை பாதுகாக்க முடியாது. ஒருத்தர் 20 லட்சம் பணம் கொடுத்து டாக்டர் செலவு பண்ணால் ஜீவனை பாதுகாக்க முடியல. சில எத்தனையோ கோடி கொடுத்து பணம் செலவு பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து ஜீவனை காக்க முடியல. கர்த்தரே என் அரண். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது உங்களால? இயேசுதான் என் அரண், அவர் என்னை பாதுகாக்கிறவர். அப்ப அந்த அரணுக்குள் வந்து என்ன செஞ்சணுமா, நம்ம பாதுகாப்பா வந்துடணும். என்னை வலைகளுக்கு என்னை நீங்களாக்கி உங்க அரணுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துரு வலையை பின்னுகிறான், கண்ணியை போடுறான், குழியை வெட்டுறான். எனக்கு விரோதமா எவ்வளவோ செய்யப்படுகிறது. கர்த்தரை ஆனால் பிடித்து கொண்டால் கர்த்தர் நமக்கு அரணாக இருந்து எல்லாவற்றும் தப்பிக்க நமக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் திருப்பி வாசிக்குமா, நாகூம் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வலியை காவல் பண்ணு. முதலாவது சொன்னேன் சிதறடிக்கிறவன். அப்ப எப்படிலாம் இருந்தா சிதறடிக்கப்பட மாட்டோம். இரண்டாவது அரணை காத்துக்கொள்ளணும். மூன்றாவது வழியை காவல் பண்ணு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பாதையாகிற வழியை போட்டு வச்சிருக்கிறாரு. நமக்கு வாழ்க்கை என்கிற வழியை நியமித்து வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு ஓட்டத்தை போட்டு வைத்திருக்கிறார். அந்த வழியின் என்ன செய், நீ காவல் பண்ணு, காவலாயிரு, காத்துக்கோ. கர்த்தர் தந்த வழியை ஜாக்கிரதையா ஓடணும். வழியிலே காவல் பண்ணு. வழியிலே துன்மாக்கள் வந்துடக்கூடாது, பாவிவம் வழிக்குள்ள வந்துடக்கூடாது. சங்கீதம் 1:1 எடுத்து பாசிங்க. பாவி வழிக்குள்ள வரக்கூடாது, துன்மாக்கள் வரக்கூடாது, துர் ஆலோசனைகள் வரக்கூடாது, பரியாசக்காரர் வரக்கூடாது. உன் வழியை காத்துக்கோ. கர்த்தர் போட்டு அந்த ஓட்டத்துல பொறுமையா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வலப்புறம் இடப்புறம் சாயாமல் தேவன் தந்த பாதை எனக்கு, தேவன் தந்த பாதையில ஜாக்கிரதையாய் நீங்கள் ஓடும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சிதறடிக்கிறவனும் நம்மை சிதறடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வழியில ஜாக்கிரதையா இருக்கணும். நீதிமொழிகள் 10:29 வாசிங்கம்மா. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு எப்படி இருக்குதா? அரண் போல இருக்குது. அரண்னை காக்கணும்னா என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வழியில நடக்கணும். கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வழியில நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வழியில நடக்கணும். நம்ம எந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கிறோம்? எது தேவனுடைய வழினே தெரியல அநேகருக்கு. தான் சுயமா யோசிப்பது, தான் என்ன விரும்புதமோ அதுதான் கர்த்தருடைய வழி நடக்கிறீங்க. இல்ல, தேவனுடைய வழியை தேவன் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்க படிக்க கர்த்தர் தன்னுடைய வழியை தன் ஜனங்களுக்கு காண்பிப்பார். தன் கண்களை திறந்து விடுவார். எந்த வழியில் போக வேண்டும் என்று கர்த்தர் அழகாக உங்களை கைட் பண்ணுவார். பாருங்க, இயேசுவை 3 சாஸ்திரிகள் பார்க்க வந்துட்டு திரும்பி போகும்போது சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வேறு வழியாய் போங்க.
தேவனோடு உறவு இருக்கும்போது கர்த்தர் வழியை மாற்றி நமக்கு அமைத்து கொடுக்கிறார். நீ போகிற வழியில் அபாயம் இருக்கிறது, நீ போகிற வழியில சத்துரு கண்ணி வச்சிருக்கிறான், நீ விழுந்துடுவேன்னு சொல்லி கர்த்தர் வேறு வழியாய் திருப்பி அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் உத்தமருக்கு அதுதான் அரண். கரெக்டா தேவனுடைய வழியில் நடந்துகிட்டே இருந்தோன்னா நம்முடைய அரண்கள் பாதுகாக்கப்படும், கலக்கம் வராது. அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் உண்டு, கலக்கம் தேவன் நமக்கு தர விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில நடக்கணும். அநேக இடத்துல வழிகளை வித்தியாசமா தான் நடத்தினாரு. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர வழியாய் நடத்துகிறார். அங்கே ஜனங்கள் வனாந்தரத்திலே அநேக நேரங்களில் வேதனைப்படுகிறார்கள். அந்த வனாந்தர பாதையிலையும் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை என் வழி வனாந்தரமா இருக்கு, ஐயோ என் பாதை ரொம்ப சுடு மண்ணு தாங்க முடியல, ஆனா அந்த பாதையிலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் செங்கடலை இரண்டாக பிளந்து வழியை காண்பித்து கொடுக்கிறார் ஆண்டவர். வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்தார், காளைகளை கொடுத்தார், கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தார். அவனுடைய பாதரட்சை என்ன செய்யலையா, தேஞ்சு போல. அவனுடைய வஸ்திரங்கள் பழைமையாய் போகவில்லை. கர்த்தர் அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். அல்லேலூயா. வனாந்திர வழி ஒவ்வொருத்தங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வழியாய் நடத்துவார். வனாந்திர வழியாய் கடந்து போய் தான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். எடுத்த உடனே கானானின் ஆசீர்வாதமா இல்ல, தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்துவார். அல்லேலூயா. ஒன் பை ஒன்னா நடத்துவார். பொறுமையா இருக்கணும். 40 நாள்ல கானானுக்குள்ள போகிறது 40 வருஷமா ஏன் மாற்றினாரு? இவங்க செஞ்ச அட்டகாசம் தான். ஏன் நமக்கு சிலதுல பிளெஸிங் இன்னும் சரியா வந்து கிடைக்கல? நம்ம சரியா கர்த்தரை தேடல, கர்த்தர் வச்ச வழியில ஒழுங்கா நடக்கல. அவர் அழகா ரூட் போட்டு கொடுத்துட்டாரு, அந்த ரூட்டு படியா நடக்கல, நம்ம தான் சுத்திட்டு இருக்கணும். சில இடங்களுக்கு நம்ம பாருங்க, சில ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைன்னா யார் வீட்டுக்காவது பார்க்க போனா அவங்க சொன்ன ரூட் எங்கேயா மிஸ் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தா அப்படி சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி அதே பிளேஸ்ல அரை மணி நேரம் சுத்திட்டு இருப்போம். ஏன்? எங்கேயோ ரூட்டை மிஸ் பண்ணிட்டோம். தேவன் போட்ட வழியை விட்டு நாம் மிஸ் பண்ணும்போது அங்கதான் சுற்றுதல் வருது. சுற்றுலா மாதிரி சுத்திட்டு கிடந்தாங்க. வனாந்தரம் சுற்றுலாவா அவங்களுக்கு? வனாந்தரம் சுற்றுலா ஸ்தலமா மாறிடுச்சு இப்போ. அப்போ அவங்க சுற்றுலா தலம் அல்ல, இப்போ டூரிஸ்ட் பிளேஸ். அதெல்லாம் வனாந்தரத்துக்கு மெனக்கட்டு லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து இப்போ என்ன செஞ்சுட்டு வராங்க? சுத்தி பார்த்துட்டு வராங்க. வனாந்தர வழியா இருந்தாலும் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை ஏசாயா 43:16 சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினார். அப்படி நடத்தினாரா? சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அது வழியா நடத்தினார். தேவன் நடத்துகிற பாதை வித்தியாசமானது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வித்தியாசமான பாதையில உங்களை நடத்துவார். நீங்க நினைக்காதுங்க, ஐயோ அவங்களுக்கு வழி திறந்துடுச்சு, ஐயோ இவங்களுக்கு வழி திறந்துடுச்சு, எனக்கு ஒன்றும் திறக்கலையே. கவலைப்படாதீங்க. அவங்களை விட தேவன் உங்களை வித்தியாசமான பாதை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு நம் அறியாத வழியில நடத்துவாராம். எப்படி வழியில் நடத்துவாரா? அறியாத வழி. நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, கர்த்தர் செஞ்சார். அறியாத வழி, அவருடைய வழியை மட்டும் நீங்க சரியா பிடிச்சு கொண்டீங்கன்னா கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, ஹல்லேலூயா, திருப்தியா நடத்துவார். நித்தமும் நடத்துவார். டே பை டே வழியை மாத்திரம் ஜாக்கிரதையா பிடிச்சு கொள்ளணும். வழியை மட்டும் கோட்டை விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய வழியில நடக்கிறேனா, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்பதாக சொல்லப்படும். சத்தம் வரும், கரெக்டா கேட்கணும். சத்தத்தை சரியா காது கொடுத்து கேட்கலன்னா வழி மாறி போயிடுவீங்க. கவனிக்கணும் சத்தத்தை. தேவனுடைய வார்த்தை வருகிறதுக்கு உங்க காதுகள் திறந்ததா இருக்கணும். சத்தத்தை கேட்க காதுகள் திறக்கப்படணும். காது வந்து அடைச்சிடக்கூடாது. காதுல வந்து அழுக்கு வந்து அடைச்சா ஒன்றும் கேட்காது. அநேகருடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்குது. காதுகள்லாம் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. காதுகள் திறக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை காதுகள் கேட்கணும். இப்போ வழிகளை சரியாக என்ன செய்யணுமா? போதிக்கணும். இல்ல ஜோமனுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சிதறடிக்கிறவன் கண்கள் முன்பதாக வருகிறான். அவன் நம்மை சிதறடிக்காதபடிக்கு அரண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், வழியை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. அறை கட்டுதலை பாதுகாக்க வேண்டும்.
பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சிதறடிக்கிற எல்லா சத்துடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் என் எல்லையை விட்டு வெளியே போவதாக, என் எல்லையை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாக. என் அரண்கள் பாதுகாக்கப்படுவதாக, என் வழிகள் பாதுகாக்கப்படுவதாக. வழியில தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. ஹல்லேலூயா. என் அரைக்கட்டுதலை நான் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தருவீராக. என் பரிசுத்த வாழ்க்கை, இச்சை அடக்கமுள்ள வாழ்க்கை, கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை கர்த்தர் தந்து வழி நடத்துவீராக. ராஜா, என்னை பலனாய் மாற்றும் ஆண்டவரே. அந்த பரலோக பலன், அந்த உன்னத பலன் எனக்குள் வரட்டும், அந்த உன்னத பலன் எனக்குள் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னத பலன் வந்த மாத்திரத்திலே அந்த தேவனுடைய எல்லா அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க எழுந்தாங்க, பலன் அடைஞ்சாங்க. பயந்து போய் ஒதுங்குறவங்க எல்லாம் தைரியம் கொண்டு மேலே எழும்பி வந்தாங்க. அந்த பலனை கொடும் ஆண்டவரே, அந்த பலனை கொடும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரோ. பலத்தினால் இடைக்கட்டும் ஆண்டவரே. உங்க பலனை நிரப்பட்டும் ராஜா. பலவீன பகுதியெல்லாம் பலனாய் மாறட்டும். எனக்குள்ள எல்லா பலவீன பகுதி பலனாய் மாறட்டும் ஆண்டவரே. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தருவீராக. மான் கால்களை கொடுப்பீராக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அது பலனாய் மாற பண்ணுவார். அவருடைய சமூகத்துல காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க, காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருக்கும் போது கர்த்தர் புது பலனை கொடுக்கிறார். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயிரே எழும்ப பண்ணுகிறார். களைத்து போக மாட்டீங்க, ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. எந்த சோர்வும் பலவீனம் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க நீங்கள் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பின் தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைகள் பெரியது, உம்முடைய இரக்கங்கள் பெரியது ஆண்டவரே. எந்த சிதறடிக்கிற சத்துடைய கிரியைகளும் தேவ பிள்ளைகள் வாழ்க்கைக்குள் வராதபடிக்கு, தொடாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக. தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் ஆண்டவரே பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த சத்துடைய கிரியைகள் இருந்தாலும் அது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவை எல்லாம் வெளியேறுவதாக. அந்த அரணை காத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய வழிகளை பாதுகாக்க கிருபை தாங்க. நீ காத்துக்கொள்ள கிருபை தாங்க ராஜா. என்னுடைய அரைக்கட்டுதலை சரியாக பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாங்க. பலனை பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படி நன்மை நாள் நிரப்புங்க, மகிமைப்படுங்க. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.